போர் அடிக்கல பட் அந்த ஒரு கிரேஸ் வந்து இப்ப இல்ல. சினிமா மாரி இது எல்லாம் இப்படி உள்ள போயிடு, இந்த டைம்ல உள்ள போயிடு, இந்த டைம்ல வருவாய் அடிப்பான்னு பிச்சு உள்ள நடப்பாப்ல. இல்ல சக்திமான் போட்டுருப்பான், அந்த மாதிரி போட்டுருப்பான். தொங்க மத்தியா நூல்லாம் தொகுச்சு, சத்தியமா நூல்லாம் இப்படியா போகுது. ஐபிஎல்னாலே தோனி தான். ஹலோ ஜீஸ், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 19 சீசன் இது வரைக்கும் எவ்வளோ மேட்ச் பார்த்துருப்போம், இன்னும் எவ்வளோ மேட்ச் பார்க்க போறோம். பட் நம்ம எல்லாருக்குமே ஒரு மேட்ச் வந்து க்ளோஸ் டு த ஹார்ட்டா இருக்கும். ஐபிஎல்னால இதாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு மேட்ச் இருக்கும். அந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு, எப்படி முடிஞ்சுது, எங்களுக்கு என்ன மேட்ச் பிடிக்கும் நாங்களே ஷேர் பண்றோம். உங்களுக்கு என்ன மேட்ச் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. வந்து எனக்கு ஐபிஎல்னா என்னது, ஏன்னா நான் வந்து ஐபிஎல்லாம் ஃபாலோ பண்றவங்களாம் இல்லை. எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது, ஃபுட்பால் எதுவுமே பிடிக்காது. எனக்கு அந்த எந்த ஸ்போர்ட்ஸையும் நான் பார்க்க மாட்டேன். ஆனா வந்து ஐபிஎல்க்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது எதனால ஸ்டார்ட் ஆச்சு? ஐபிஎல் எது? நான் உடனே சொல்றேன், ஐபிஎல்னாலே தோனி தான். ஐபிஎல்னாலே திருவிழா தான். பெருசா தெரியாது. பட் ஆனா சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும் போது நிறைய பேர் வந்து இந்த மேட்ச் பார்த்து, அதான் அந்த டைம் நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது ஐபிஎல் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து நான் தான் தோனி, நான் தான் விராட் கோலி, நான் தான் சச்சின். மும்பை இந்தியன்ஸ்ல அப்போ வந்து சச்சின் தான் வந்து கேப்டனு. அப்போ வந்து சில பேர் வந்து சச்சின்காக மட்டுமே மும்பை இந்தியன்ஸை பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி கேங் நாங்கலாம். அதுக்கப்புறம் நான் நடுவுல வந்து தோனி போனதுக்கு அப்புறம் நானும் பார்க்கவே நிறுத்தினேன். அந்த டைம்ல கொஞ்சம் சிஎஸ்கே பேன் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல சொல்றேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே நிறுத்தினேன். சிஎஸ்கே பேன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கும்பல் நாங்க தான் எல்லாமே பூனே சப்போர்ட் பண்ணோம். பூனே நீங்க? அப்போ வந்து ரெய்னா குஜராத் லயன்ஸ் நான் அது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரெய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால குஜராத் லயன்ஸ். ஆனா இப்பெல்லாம் எனக்கு என்னமோ வந்து அந்த ஐபிஎல் ஃபீலே வரல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சின்ன வயசா இருந்தப்போ ஒரு 12-13 வயசு அந்த ஃபீல் வந்து சோனி மேக்ஸ்ல போடுவாங்க. அது மெயின் பிளஸ் வந்து அப்புறம் நியூஸ் பேப்பர்ல அந்த ஷெட்யூல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பேப்பர்ல கீச்சி வீட்ல ஓட்டி பண்ணானே. ஓகே, எப்பப்ப எந்த மேட்ச் நடக்குது அப்பலாம் அது பண்ணுவாங்க. இப்போ ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச் பத்தி ஃபுல்லா நாளைக்கு வந்து அத பத்தி அதுல ஆக்சுவலா என்னன்னா அது வந்து கரெக்ட்டா வந்து இன்னைக்கு இந்த மேட்ச் நம்ம பாக்குறோம்னா நாளைக்கு போய் ஸ்கூல்ல சொல்லணும் இல்லல, ஒரு லைனா ஒரு ஆமா லீவ்டா ஒண்ணே அந்த டைம் நான் சொல்லவே வந்தேன். அந்த டைம் நான் சொல்லவே வந்தேன். ஆக்சுவலா வந்து எப்பவுமே மாட்டிக்கினாரு ஒருத்தர். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஐபிஎல் வந்து ஏப்ரல் மந்த்ல தான் வரும். அந்த டைம்ல வந்து நடந்ததே இல்ல மார்ச் எண்ட். அப்ப எக்ஸாம் நடக்கும். நானே சொல்றேன் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏப்ரல்ல தான் நடக்கும். அந்த டைம்ல வீட்ல அதுதான் சொல்லவே வந்தேன். நான் ஒரு அப்ப என்ன நடக்கும் நான் சொல்றேன். எனக்கு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அந்த டைம்ல லீவ் டைம் தான். காலையில ஃபுல்லா கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுவோம். ஈவினிங் அதை 7 மணி ஆனோடனே வீட்டுல போய் டிவி போட்டு உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இருப்போம். அதுதான் ஆக்சுவலா நிறைய நடக்கும். எங்க அதனால பசங்க பேச மாட்டேங்க. அதை பேசுவோம். சொல்ல வரேன். என்னடா ஸ்கூல்ல போய் பேச மாட்டோம், அவ்வளவுதான். ஏரியால பேசுவோம். அந்த ஷாட் சூப்பரா இருந்துச்சு, அதை ட்ரை பண்றது, அந்த ஹெலிகாப்டர் அதுதான். ஏன் அது அந்த டைம்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி சோனி மேக்ஸ் அந்த மாதிரி இது, அப்புறம் நியூஸ் பேப்பர் கட் பண்ணி போட்டது. சோசியல் மீடியா கூட கிடையாது. இது ஏதோ கலாக்ஸ் வாங்கினா அந்த கார்டு கொடுப்பாங்க. மெயின் ஏன் ஐபிஎல் ரொம்ப ட்ரெண்ட்னா அட்வர்டைஸ்மெண்ட். அப்பெல்லாம் டொக்கமால ஒரு பொம்மை மாதிரி வரும் பாத்தீங்க, வெள்ளையா பாட்டு, அது மாதிரி எல்லாமே கிரேசியா இருந்தது. அட்வர்டைஸ்மெண்ட் இருந்து ஆடுறதுல இருந்து, அதுவும் இல்லாம நமக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் அப்போ ஆடி இருந்தாங்க. அப்படியே எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டனால கொஞ்சம் இப்ப பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். சோ அதனால இப்ப கொஞ்சம் போர் அடிக்குது எல்லாருக்கும். ஐபிஎல் போர் அடிக்கல பட் அந்த ஒரு கிரேஸ் வந்து இப்ப இல்ல. அந்த கிரேஸுக்கு காரணம் அவர் மாதிரி ஆள்லாம் சொல்லலாம். அவர்லாம் அப்ப பார்த்த ஆரம்பிச்சவங்களாம் இப்ப வந்து இல்ல. நான் என்னமோ போதி பர்தனை கூட்ட செட்டு மாதிரி பேசுறேன். நான் என்ன உங்களோட ஒரு 4 வயசு 5 வயசு பெரியா? உங்களுக்கு 19 வயசு ஆகுதுன்னா எனக்கு 22 வயசு 23 வயசு ஆகுது. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண
உங்களுக்கு 19 ஆகுதுன்னா அப்படி சொல்லுங்க. இதான் டேனியல் ஜி, இதான் ஆக்சுவலி ஐபிஎல் இப்படிதான் இருக்கும். இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் ஐபிஎல் என்னன்னு கேட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அதுக்கான கரெக்டான பதில் சொல்லவே இல்லை. ஒரே பைக்கு வாடிட்டாங்க. ஓகே, ஸ்டார்ட் வித் ஐயாசாமி. அந்த மாதிரி யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிக்கும்? ஐபிஎல்னால உங்களுக்கு எந்த மேட்ச்? ஸோ நிறைய மேட்சஸ் இருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச்னா 2016-2017 சிஎஸ்கே வந்து பேன் பண்ணாங்க. ஸோ ரொம்ப எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ சும்மா நார்மலாக பேன் ஆகிட்டுலாம் வந்து கம்பேக் தரல. ஸோ வந்தோடனே 2017 யார் வின் பண்ணாங்க? ஆனா அந்த டைம்ல வந்து எம்ஐ வந்ததுக்கு அப்புறம் லைனா தொடர்ந்து எல்லா மேட்சும் வின்னு. எம்ஐ தான் வின் பண்ணாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். கம்பேக் தரோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறோம். மும்பைடா அந்த மேட்ச் தான் எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் க்ளோஸ் டு ஆட்டா இருக்கு. ஸோ கம்பேக் தரோம். மும்பை வந்து ரொம்ப பெரிய ஸ்கோர்ல பண்ணல, ஒரு ஆவரேஜா 160 சம்திங் தான் அடிச்சிருக்காங்க. அதை நம்ம வந்து பண்றோம், சேஸ் பண்ணணும். எல்லாருமே அவுட்டு, தோனில இருந்து எல்லாருமே அவுட்டு. யார் அடிப்பானே தெரியல. பழைய ஆஸ்திரேலியா டீம்ல எப்படி தெரியுமா இருக்கும்? என் தலைவன் ஜாதவ் இருந்தான், கேதார் ஜாதவ். பழைய ஆஸ்திரேலியா டீம்ல எப்படி தெரியுமா இருக்கும்? ஒருத்தன் ஆடலன்னா 1-1 வரம் ஆடுவான், 1-1 வரம்னா 2வது வரம் ஆடுவான். அதுதான் ஆஸ்திரேலியன் டீம் அப்பலாம். அந்த மாதிரி எனக்கு சிஎஸ்கே அப்ப பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாருமே மேல இருக்கிறோம், எல்லாருமே அவுட்டு. ஜாதவ்னு ஒருத்தர் வந்து செம்மையா ட்ரோல் பண்ணாங்க. ஜாதவ் ஒருத்தர் போட்டு செம்ம ட்ரோல் பண்றாங்க அவரை. அவர் தான் கொஞ்சம் லாஸ்டா இருக்கு. அவர் கொஞ்சம் ஆட்டு இன்ஜுரி ஆயிட்டு உள்ள போயிடுறாரு. சினிமா மாரி இது எல்லாம் இப்படி உள்ள போயிடு, இந்த டைம்ல உள்ள போயிடு, இந்த டைம்ல வருவாய் அடிப்பான்னு. அந்த டைம்ல பும்ரா செம்ம கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆயிட்டு வரான். ஏன்னா இன்ட்ரோடியூஸ் ஆகி ஒரு 2-3 வருஷத்துல செம்மையா போலிங் போட்டுக்கிறான் பும்ரா. லாஸ்ட் ஒரு வரைக்கும் வருது. ஹர்திக் பாண்டியாலாம் தட்டுறான் டேபிள்ல. ஏன்னா ஜெயிக்கிற வேண்டிய மேட்ச் அவங்க மும்பை. ஏன்னா மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட். சிஎஸ்கே ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்க, முக்கியமான பிளேயர் வந்தான். காட்டு தீல ஏதோ ஒரு தீல இருந்து வந்து பிராவோ நம்பிக்கை நட்சத்திரம் மாதிரி வந்து கரீபியன் கிங் போட்டு அடிக்கிறான். எந்த போலர் பாத்திருக்கேன். ஆமா, எந்த போலர் போட்டாலும் அடி. முக்கியமா பும்ரா சரியான அடி. லாஸ்ட் 2 ஓவருக்கு சம்திங் 25-27 அடிக்கணும். பும்ரா கிட்ட கொடுக்குறாங்க. அது முக்கியமான ஓவர். அந்த ஓவர்ல அவன் விக்கெட் எடுத்தா முடிஞ்சிச்சு மேட்ச். பும்ரா பிராவோ அடி அடிச்சுட்டு லாஸ்ட் பால் அவுட் ஆயிடுவான். 5 பால் அடிச்சிருவான் செம்மையா. லாஸ்ட் பால் அவுட் ஆயிடுவான். லாஸ்ட் ஒரே ஓவர்ல ஏதோ 7-8 தான் அடிக்கணுமே. ரிட்டையர் ஆயிட்டான், உள்ள வரான். லாஸ்ட் விக்கெட் ஜாதவ் அந்த ரிட்டையர் ஆயிட்டு போனா பாத்தீங்களா, அவன் வரான் வந்து அவன் விக்கெட்டும் போயிட்டு அவனால நடக்க முடியல. அந்த நின்று ஒரே இடத்துல நின்று அச்சாம் பாருங்க. 4 நினைக்கிறேன். 4 லாஸ்ட் பால்லே அடிச்சிருவான். அந்த மேட்சை முடியும் போது அப்படி இருந்தது. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு ஒரு சிஎஸ்கே நிறைய பேர் அழுதுட்டாங்க. ஏன்னா டோனியே அழுதுட்டாரு. ஒரு ஸ்பீக்ல பேசிட்டு நாங்க சிஎஸ்கேலாம் சொல்லிட்டு உண்மையாவே அழுதிட்டாரு டோனி. அந்த அளவுக்கு ஒரு செம்ம எமோஷனா எனக்கு அந்த மேட்ச் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் அது ஞாபகம் இருக்கு. அது இல்லாம 2023 அந்த மேட்ச் ஐபிஎல் ஃபைனல். அது நான் பேச வரும்ல. உங்களுக்கு என்ன ஜி, நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து மேட்ச் நான் அதான் சொன்னல, நான் ஃபர்ஸ்ட் மாதிரி மேட்ச் பார்க்கறத நான் நிறுத்திட்டேன். இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் இந்த டோனி வந்து ரன் அவுட் நினைக்கிறேன். ரன் அவுட் இல்ல, ஜடேஜாக்கு வந்து நோ பால் போட்டுருவாங்க. அது எல்லாருக்குமே அதுக்கு ஆக்சுவலா வந்து கரெக்டா டிசிஷன் கேட்டிருப்பானுங்க. இல்ல கேட்டிருப்பாங்கல்ல. அம்பையர் வந்து அம்பையர் வந்து குடுத்துருவான் நோ பால்னு. ஆனா வந்து மாத்திடுவானுங்க. அதான் மாத்தினதுக்கு அப்புறம் வந்து டோனி வந்து அந்த பிச்சு உள்ள நடப்பாப்புல எல்லாருமே கத்தோட எதுடா உள்ள அவ்வளோ எப்படி சொல்றது, 10 பேர் சுத்தி நின்று தலைவன் சர்ரு போவான் காமிச்சுட்டே போவாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை பதறுவானுங்க எல்லாருமே. ஒண்ணு நான் பாத்துறேன் அனுப்பி விட்டுருவானுங்க. அந்த அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல தோனி, இது இந்த 1% ஏதோ சொல்லுவாங்க 99% கூலு 1% அந்த 1% அப்ப பாத்துருப்பாங்க எல்லாரும். அந்த ஒரு ஒரு சீன் போதும் டோனி யாருன்னு சொல்றதுக்கு. அந்த அந்த ஒரு இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பால்ல ஜடேஜா அவுட் நினைக்கிறேன். அப்பதான் ஒருத்தன் வருவான் வெள்ளையா ஹைட்டா காணி போட்டு ஒரு பாலுக்கு 6 ரன். அதுவும் சரியான மேட்ச். நான்லாம் அவ்வளவுதான் இவன் கார்ட்லாம் போட்டு புடி படம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த விஐபி இல்ல சக்திமான் போட்டுருப்பான் அந்த மாதிரி போட்டுருப்பான். தொங்கும் பாத்தியா, நூல் தான் தொங்குச்சு. சத்தியமா நூல் தான் இப்படியா போகுது. அவன் நிற்கிறான். காலி நினைச்சேன் நானு ஜெயிக்க மாட்டான். தூக்கி சொருகிறான் பால. யாரு பார்த்தா மிச்சல் சாண்டர் மறக்க மாட்டாச்சு. இல்ல பயமான மேட்ச்.
நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. எனக்கு வந்து 2018 ஃபைனல் தான் ஜி. 2018 ஃபைனல் தான். ஃபைனல் நம்மளா ஜெயிச்சோம். நம்மளுக்கு SRH. எனக்கு என்னன்னா வந்து 2018 வந்து ஒரு நல்ல ஆடி கொடுத்தாரு ஷேன் வாட்சன். ஓகேவா, அந்த ஃபைனல் வந்து நம்ம தான் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2019 நம்மளுக்கும் எம்ஏ மேட்ச் வரும்போது அவரால் காலெல்லாம் ஃபுல் ரத்தம். அந்த ரத்தத்துல வந்து அவரால் டக்குன்னு எகிரி முடியவும் முடியல. டக்கு நான் சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி என்னடா ரன் அவுட்டா. அது 2008 ஒருத்தர் ஃபைனல் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த 100 இருக்கு 120 அது ஒரே ஒரு விக்கெட் தான் வந்திருக்கும் ரெய்னாது. அதுக்கப்புறம் 52 இவரும் 2 பேரும் சேர்ந்து ஆடிருப்பாங்க. அதனால ஒரு ஆள் ஃபைனல் அடிச்சு கொடுத்துட்டாரு. அடுத்த வருஷம் எனக்கு ஒரு ரொம்ப ஆர்டேஜ் சொல்றது அது 2018 வந்து ஷேன் வாட்சன் வந்து நம்ம டீம் சிஎஸ்கே வராரு. எந்த மேட்சுமே சரியாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே வந்து பேக் பண்ணாங்க வாட்சனை. 19 இல்ல 18 ஏதோ ஒன்று தெரியல. பட் இருந்தாலும் பேக்கப் பண்ணாங்க ஒரு பிளேயரை. ஆமா, அதுலதான் சிஎஸ்கே எனக்கு பிடிச்ச மேனேஜ்மெண்ட், ஒரு பிளேயரை வந்து பேக்கப் பண்றதுல. ஏன்னா இப்போ லாஸ்ட் அப்படி பண்ணியே சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அந்த முடியும். போன வருஷம் தான் அந்த ஹோலி ட்ரினிட்டி இருந்தாங்க. யாருன்னா தீபக் கூடா, விஜய் சங்கர், திரிபாதி. அவங்கள வந்து பேக்கப் பண்ணி தான் போன சூப்பரா பேக்கப் பண்ணி தான் அவ்வளவு மரத்தை வளர்த்துருக்கோம் ஸ்டேடியத்துல. தெரியுமா, ஒரு டாட் பாலுக்கு இவ்வளவு மரம் வளர்க்கணும். சேப்பாக் ஃபுல்லா காடு வேற அந்த மாதிரி. அதுலதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சின்ன பசங்க இறக்கி கூட்டிருக்காங்க. பசங்க ஒரு 2 பால் டாட் பால் வச்சாலே தாங்க மாட்டாங்க. 3ஆம் பால் 6 தான் போகணும். அந்த மாதிரி இருப்பாங்க, துடிப்புல இருப்பாங்க பசங்க. இப்ப எல்லாரும் சிஎஸ்கே மேட்ச் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அதோட என்ன தெரியுமா, அந்த லாஸ்ட் ஓவர்ல 2 ரன் வேணும். உங்களுக்கு என்னதான் பூச்ச மேட்ச்? எல்லாரும் மேட்சா சொல்லுங்க. எல்லா மேட்சும் பிடிக்கல. அவன் வந்து ஒன்னு சொல்லிட்டேன் நான் ஒன்னு சொல்லுவேன். ஒன்ன சொல்லி தோறடா பரதேசி. அவன் கேட்கவே இல்ல. அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்லல, எல்லாத்துலயே இருந்து பாதி சொல்ல கூடாது. எனக்கு கொஞ்சம் அந்த மேட்ச் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா வந்து ஐபிஎல் என்னன்றது தெரிஞ்சிருக்கிறத பத்தி தான் பேசணும். ஆனா இவனுங்க எல்லாரும் சேர்ந்து சிஎஸ்கே பிரைஸ் கொடுத்துருக்கானுங்க. பரதேசி பசங்களா ஐபிஎல் மொத்தமா எல்லாம் என்ன நடந்தது அது சொல்லுங்கடா. ஐபிஎல்னாலே உங்களுக்கு ஐபிஎல் தோனி தாங்க. காவியா மாறன் அவங்களோட அந்த சன்ரைசர்ஸ் மேட்ச் ஆடும்போது நம்ம காவியா கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா நம்ம டென்ஷன் ஆகும். எனக்கு வந்து பிடிச்ச மேட்ச் க்ளோஸ் டு ஹார்ட் மேட்ச்னா வந்து 2018 சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஓகேவா? ஸோ அதுல வந்து ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிப்பானுங்க. பேட்டிங் பண்ணி டிகாக்கு சரி ஏபிடியும் குவிண்டன் டிகாக்கும் ஏபிடியும் 50-50 அடிச்சு பயங்கரமா அடிச்சு 205 அடிச்சிருவாங்க நினைக்கிறேன். 205 அடிச்சிருவாங்க. சரி, செகண்ட் பேட்டிங் சிஎஸ்கே பண்ணோம். இப்ப ஷேன் வாட்சன் அவுட்டு, ரெய்னா அவுட்டு, ரொனால்டோ பைத்தியக்காரத்த மாதிரி பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சாரி, ரொனால்டோ இல்ல ரொனால்டோ என்று வரன்னு பார்த்தேன். ரெய்னா அவுட், சாம் பில்லிங்ஸ் அவுட், ஜடேஜா அவுட், எல்லாருமே அவுட். 74 for 4. அப்புறம் அப்பதான் வந்தா எங்க ஆளு ஓகே. அந்த டைம்ல இறங்கும் போது எல்லாருமே பயம் இருக்கும்யா. தோனி வந்து அப்போ ஒரு கட்டிங் வேற வச்சிருக்காரு, இங்க மட்டும் முடி இருக்கும். சரியா இருக்காரு. அவர் இறங்கும் போது எல்லாருக்குமே பயத்து வந்துரும். அந்த இறங்கி வந்தாலே அப்பெல்லாம் தலைவனுக்கு, இப்ப கூட தலைவனுக்கு வந்து ஸ்பின்னா ஸ்டார்டிங்ல வந்து கஷ்டப்படுவாப்புல. அப்ப வந்து பவன் நெகி நினைக்கிறேன், பவன் நெகி போடுவாப்புல. செகண்ட் பால் 60 சொருவாப்புல. அப்பயே தெரிஞ்சு போச்சு ஜெயிச்சோம்னு நினைச்சேன். அதே மாதிரி ராய்டு ஒரு பக்கம் பழக்க, தோனி ஒரு பக்கம் பழக்க, அப்படியே முச்சு 205 வந்து ஈஸியா சேஸ் பண்றாங்க. அண்ட் லாஸ்ட் என்ன மேட்ச்னா, அந்த லாஸ்ட் ஒரு 6 அடிச்சு ஒரு தலை ஷேக் ஒன்னு போட்டு நந்து வருவாரு பாரு. தலையாட்டு வருவாரு. சரியான ஃப்ரேம் அது.
உண்மையிலே நல்லா இப்ப இருக்க அந்த ஆர்சிபி குஞ்சுங்கெல்லாம் வந்து அவருக்கு அடிக்க தெரியுமா, ஓட அடிக்க தெரியுமான்னு கேக்குறாங்கடா. கேக்குறாங்க. தயவு செஞ்சு 28 மேட்ச் போய் பார்த்துட்டு வந்து ஆர்சிபி கைஸ் பேசுங்க. பேசவெல்லாம் வந்து இப்ப வளர்ந்தவனுக்கு விடுங்க. இப்போ அவனுங்க 11th இருப்பாங்க. 6 அடிக்க தெரியுமா கேட்டானுங்க. மனசை விட்டுனாங்க. ஃபேனா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? தெரியுமாடா உங்களுக்கு? ஆர்சிபி ஃபேன்ஸ்ல ரொம்ப லாயலான ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க ஜி. ஏன்னா அந்த அதுலதான் ஒரு ஃபிகர் சார். சரி பரத் உங்களுது நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? தெரியும். நான் சொல்லிட்டோம். சொல்லுங்க ஜி. நல்லா இருந்தா சீக்கிரம் எல்லாம் கட் பண்ணிடலாம். இல்ல இதான் ஆர்சிபி. நீங்க எல்லாமே சிஎஸ்கே பத்தி பேசுறீங்க. லாஸ்டா ஆர்சிபி ஜெயிச்ச மேட்ச் இருக்குல்ல, அது வந்து நான் ஸ்டார்டிங் பார்த்தேன். எனக்கு எண்டு வந்து டைம் ஆயிடுச்சுன்னா நான் தூங்கிட்டேன். திடீர்னு ஃபோன் வந்துச்சு. ஒரு 12 மணி தான், 12 அந்த டைம் தான். ஆர்சிபி டோலி. இல்ல அந்த மாதிரி டோலி இல்லையா, என்னோட சித்தி பையன் எனக்கு ஃபோன் பண்ணி ஆர்சிபி ஜெயிச்சிச்சுனா, ஆர்சிபி ஜெயிச்சிச்சுனா அவன் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான் அவன். சரி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து காலைல எழுந்து அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து விராட் கோலி அழுதாரு மொமெண்ட்லாம் வந்து அதெல்லாம். ஆனா அவனுங்களும் நிறைய வாட்டி வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து தோத்து போயிடுவானு. அதுதான் பெயினான. நிறைய வாட்டி வருவானு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வருவானு. ஆமா, ஆனா வெளியே போயிடுவானு. எல்லாரும் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணோம். அவங்களுக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம். அவங்களுக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். என்னன்னா வந்து அவங்க ஆடி ஜெயிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. எனக்கு இன்னொரு சைடு ஸ்ரேயாஸ் ஐயர் கஷ்டப்பட்டு அழகா கொண்டு வந்தாரு. எனக்கு அவர் தோட்டா கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அடிக்கிற மாதிரி ஆள் இருந்தாங்க. லாஸ்ட் நான் மேட்ச் பார்க்கலாம் எல்லாரும் சொல்றேன். பட் இருந்தாலும் உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பாக்கலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லுறாரு பாரு. நீங்க சொல்லுங்க. எனக்கே வந்து அந்த மேட்ச் பஞ்சாப் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். நானு அப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன். இல்ல எனக்கெல்லாம் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கப்பா அவங்க கையில குடுங்கடா. ஒப்புக்கிச்ச படம் இந்த 19th ஓவருக்கு மேல 18th ஓவருக்கு மேல கோலி வந்து முட்டி போட்டு அழுவதுல பார்த்தனே போட்டானா? ஆமா அவர் அழுதாரு. யா சாமி கோலி பேசுறேன். கோலியை பத்தி பேசுறேன். பின்னாடி வந்து நிப்பான் அப்படியே. ஆமா அதெல்லாம் வந்து கோலி அழுதோன்னே ஜெயிச்சு போங்கடா. எனக்கு அந்த பையன் அதே மாதிரிதான் எத்தனை வருஷம் என்னமா அண்ணாடா ஜெயிச்சு போங்கடா அந்த மாதிரி எனக்கு. இட்ஸ் ஹேப்பனிங். கிளி பாத்துக்கினேன். அது சிஎஸ்கே பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் கோலியை பிடிக்கும், ஆர்சிபியை பிடிக்கும். 2 வருஷமா தான் அவனதான் பிடிக்காது. பட் லாஸ்ட் இயர் அவங்க ஜெயிச்சது வெரி குட் தான், ஹாப்பி தான். ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் ஐபிஎல். ஏய் இந்த வீடியோ வர்றதுக்கு 1 மாசம் அதுக்குள்ள நெக்ஸ்ட் வீக் போட்டே ஆகும் அந்த வீடியோவை. நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? ஆக்சுவலா அந்த நாணயம் வந்து ஐபிஎல் இவ்வளவு வந்திருக்காது. ரியல் தான். யார் இல்லனா யாராவது சொல்லிருந்தாலும் தோனி இல்லனா வந்து ஐபிஎல் அவ்வளோ. அப்புறம் பேன் பண்ண 2 வருஷம் யாரா பாத்துடா ஐபிஎல்? ஐயா நாங்க பார்த்தோமே. அதான் யாரு இருந்தாருல? ஆமா பூனேக்கு போயிட்டாரு. எங்க போனாரு? சிஎஸ்கே மேட்ச் ஃளைட்ல தெரியாதுடா. நான் பார்க்கவே இல்லடா அந்த மேட்ச்லாம். பார்க்கவே இல்ல. அது நல்லா தான் ஆடிருப்பாங்க. ஓகே அதுல ஃபைனல் வருவாங்க 2 சீசன் ஒரு சீசன் ஒண்ணா வருவாங்க. ஒரு 2 ஆடினாரா ஆடினாரான்னு சாரி ப்ரோ. வாய் கிளிப் ஆயிடுச்சு. சரி गाइस. நீங்க தான் முடிக்கணும். சரி ஓகே गाइस, நாங்க வந்து எங்களோட சிஎஸ்கே மேட்ச் பத்தி தான் பேசிருக்கோம். சோ உங்களுக்கு என்ன மேட்ச் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. See you on next video. சிஎஸ்கே பிளட்டடா.